ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். பழைய பாட்டின் புஸ்தகத்திலே 492வது பக்கம், 492வது பக்கம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானார். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டார். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம நிறைய காரியங்களை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் ஸ்தோத்திரம் நாம் சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த எசேக்கியா ராஜா அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் செம்மையாய் அப்படி என்ன காரியங்களை எல்லாம் அவன் செய்தான் என்று நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம். அதனாலே அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்தும் நாம் தியானித்து ஜெபித்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி அவன் என்ன கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்திலே வாசிப்போம். ஆமென். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். எசேக்கியா அந்த வெண்கல சர்ப்பத்திற்கு என்ன பெயரிட்டான் என்றால் நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், செம்மையானதை செய்தான். இங்கே நான் வாசிக்கும் பொழுது மோசே பண்ணி வைத்திருந்த வெண்கல சர்ப்பத்தை இவன் உடைத்து போட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மோசேயின் காலத்திலே வனாந்திரத்திலே ஜனங்கள் இச்சித்ததினாலே அங்கே அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஸ்தோத்திரம் ஜனங்களை கடித்தது. அநேகர் செத்து போனார்கள். அப்பொழுது மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை வனாந்திரத்திலே அவன் உயர்த்தி வைத்தான். அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நாளிலிருந்தே ஜனங்கள் எல்லாரும் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தார்கள்.
தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், தங்களுக்கு ஒரு வியாதி வந்துவிட்டால், ஒரு ஆபத்து வந்துவிட்டால், வாதை நேர்ந்து விட்டால் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கம் இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டது. இப்பொழுது எசேக்கியா ராஜாவாகிறான். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். மோசேக்கு பிறகு ஒரு தோல்வியையே சந்திக்காத ஒரு பெரிய யுத்த வீரன் யோசுவா. அந்த யோசுவா இந்த வெண்கல சர்ப்பத்தை ஒன்றுமே செய்யவில்லை. யோசுவாவுக்கு பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்புகிறார். முழு இஸ்ரவேலுக்கும் அவன் தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அவன் ஒரு நியாயாதிபதியாக அறியப்பட்டவன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன் சாமுவேல். அந்த சாமுவேல் இந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடவில்லை. முதல் ராஜாவாகிய சவுல் அவன் இந்த வெண்கல சர்ப்பத்தை ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு பெரிய யுத்த வீரன், புயபலம் கொண்டவன் தாவீது, அவன் இந்த வெண்கல சர்ப்பத்தை ஒன்று செய்யவில்லை. சாலமோன் ராஜாவானான். அவனும் இந்த வெண்கல சர்ப்பத்தை ஒன்றுமே செய்யவில்லை. காரணம், வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். ஜனங்கள் தங்கள் மேல கோபப்படுவார்கள், தங்களை தள்ளிவிட்டு விடுவார்கள். ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக, ஜனங்களுடைய ஆதரவுக்காக. காரணம், இஸ்ரவேலிலே அதிகமான ஜனங்கள் இந்த வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்டுகிற ஒரு பழக்கம் அவர்களுக்குள்ளே இருந்து வந்தது. அதிகமான 90% மேற்பட்ட ஜனங்கள் இந்த வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்டுகிறவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை தவறு என்று தெரிந்தும் இந்த வெண்கல சர்ப்பத்தை அகற்றிவிட்டால் ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். ஒரு பெரிய கலவரமே அங்கே உண்டாகிறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே மேலே சொல்லப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள், கர்த்தருடைய வழிகளிலே நடந்தார்கள். ஆனாலும் தங்களை தற்காத்து கொள்ளும்படிக்கு ஸ்தோத்திரம், ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவர்களாக அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் அகற்றி போடாமல் இருந்தார்கள். ஆனால் எசேக்கியா ராஜாவான உடனேயே அவன் செய்த காரியம், அந்த வெண்கல சர்ப்பத்தை அவன் அகற்றிவிட்டான். அதற்கு நிகுஸ்தான் என்கிற பெயரை அவன் வைத்தான். நிகுஸ்தான் என்றால் இச்சை என்று பொருள். நிகுஸ்தான் என்றால் இச்சை என்று பொருள். தாவீதினாலே, சவுலினாலே ஏன் அந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை அகற்றிவிட முடியவில்லை? சவுல் இச்சிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். தாவீதினாலே ஏன் அதை அகற்றிவிட முடியவில்லை? அவனும் இச்சையிலே விழுந்து போன ஒரு மனுஷனாக இருந்தான். சாலமோனால் ஏன் அதை அகற்றிவிட முடியவில்லை? அவன் இச்சைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம். ஆனபடியினாலே அவர்களால் அதை அகற்றிவிட முடியவில்லை. எசேக்கியா ராஜாவானார். ஸ்தோத்திரம். பாருங்களேன், ஒருவேளை ஜனங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, இதனால ஜனங்கள் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, ஜனங்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினாலும் பரவாயில்லை, ஜனங்கள் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, ராஜ்ய பாரத்தை விட்டு என்னை தள்ளி போட்டாலும் பரவாயில்லை, இந்த ஒரு காரியம் தேவனை ஆராதிக்க வேண்டும், அதற்கு பதிலாக ஒரு சிலையை வணங்குவது, சிலைக்கு முன்பாக தூபம் காட்டுகிறது ஒருபோதும் கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல, அதை அவர் அங்கீகரிக்கிறவரும் அல்ல. தேவன் விரும்பாத ஒன்றை செய்கிறதற்கு நான் ஒருபோது துணிய மாட்டேன். ஹல்லேலூயா! தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய நான் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே மாட்டேன். அதனாலே ஜனங்கள் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, ஜனங்கள் என்னை தள்ளி போட்டாலும் பரவாயில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் வெறுக்கிறது, தேவன் அருவருக்கிற காரியத்தை செய்கிறதற்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன்.
ஜனங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கட்டும், ஜனங்கள் ஸ்தோத்திரம் எனக்கு ஆதரவாக இருக்கணும், அவர்கள் எனக்கு பக்கபலமாக இருக்கணும். அதனாலே ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற ஒரு காரியத்தை ஒருபோது நான் செய்ய துணிய மாட்டேன் என்று சொல்லி அவன் துணிந்து தேவன் வெறுக்கிற காரியத்தை தேசத்தை விட்டு அகற்றி விட்டான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்களே, ஒரு யோசுவா செய்யாத காரியம், ஒரு சாமுவேல் செய்யாத காரியம், சவுல், தாவீது, சாலமோன் இவர்கள் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை எசேக்கியா செய்தான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான். பாருங்கள், 25 வயதிலே அவன் ராஜாவாகிறான். 25ஆம் வயதிலே இங்கே கவனிங்க, நேரம் உட்காரு. 25வது வயதிலே அவன் ராஜாவாகிறான். சாலமோனுடைய காலத்திலிருந்து எசேக்கியாவின் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் இருக்கிறது. சாலமோனுடைய காலத்திலிருந்து எசேக்கியாவின் காலம் வரைக்கும் அந்த 300 ஆண்டுகளும் ஆராதனை என்பது இல்லை, ஆலயத்திலே பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை, பலி செலுத்துகிற எந்த ஒரு காரியங்களும் அந்த 300 ஆண்டுகள் நடைபெறவே இல்லை. கடைசியாக எப்போ பஸ்கா ஆசரிக்கப்பட்டது என்றால் சாலமோனுடைய காலத்திலே. அதற்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. வடராஜ்யம், தென் ராஜ்யம் என்று பிரிக்கப்படுகிறது. வடராஜ்யத்திற்கு இஸ்ரவேல் என்றும் தென் ராஜ்யத்திற்கு யூதா என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த காலத்திலிருந்து இந்த எசேக்கியாவின் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அங்கே பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை, ஆராதனை முறைமைகளும் அங்கே இல்லாமல் இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுடைய விருப்பத்தின்படி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே இந்த எசேக்கியாவினுடைய தகப்பன் பாருங்களேன், ஆகாஸ், அவன் ஒரு பொல்லாத ராஜா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன்தான் இந்த ஆலயத்திற்குள்ளே வெளியில் இருந்த விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தை தீட்டுப்படுத்தினது யார் என்று கேட்டால் இந்த எசேக்கியாவினுடைய தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிறந்து வளர்ந்த இந்த எசேக்கியா அவனுடைய 25வது வயதிலே, வாலிப நாட்களிலே அவன் ராஜாவாக மாறுகிறான். இப்போ ராஜாவான உடனேயே கர்த்தர் மேல வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு அந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே எப்படி வந்தது? வாலிபன், அவனும் தகப்பனை போல வாழ்ந்திருக்கலாம். ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை ஜனங்களுக்காக செய்து தன்னுடைய அரசாட்சியின் நாட்கள் எல்லாம் சமாதானத்தோடு ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டு அவனும் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு காரியத்தை அவன் செய்கிறதற்கு அவனுக்குள்ள அந்த விருப்பமும் வாஞ்சையும் வைராக்கியமும் எதனால் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வனாந்திரத்திலே சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாண புஸ்தகம் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்திலே 613 நியாயப்பிரமாணம், 10 கட்டளை, ஆக மொத்தம் 623 நியாயப்பிரமாண கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேலிலே ஒருவன் ராஜாவாக மாறுவான் என்றால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே அவன் தனக்கு என்று ஒரு பிரதியை தனக்காக அவன் எழுத வேண்டுமா? அப்படி அவன் எழுதி அதை அவன் வாசிப்பானே என்றால் அவன் நீடித்து வாழ்வான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம்.
உபாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 17:20. ஆமென். இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜாக்களாக உங்களிடத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள். அப்படி ராஜாக்கள் எழும்பும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நூலிலிருந்து தங்களுக்கு என்று ஒரு பிரதியை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? எழுத வேண்டும். எழுதி அதை தங்களிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா, ஆமென். சவுல் ராஜா தனக்கென்று ஒரு பிரதியை எழுதவில்லை. தாவீது தனக்கென்று ஒரு பிரதியை எழுதவில்லை. சாலமோனும் தனக்கென்று ஒரு பிரதியை எழுதவில்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எசேக்கியா செய்வதற்கு அவன் வைராக்கியம் கொண்டதற்கு பின்னணியிலே வேளை நான் நினைக்கிறேன், அவன் தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி அவன் அதை வாசித்திருப்பான். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நியாயப்பிரமாணத்திலே தனக்கென்று அவன் ஒரு பிரதியை எழுதி அவன் கட்டாயம் அதை வாசித்திருப்பான். நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். 10 கட்டளை எழுதி கொடுத்தார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் கட்டளையாக எழுதி கொடுத்தார். அப்ப வேதத்தை, நியாயப்பிரமாணத்தை வாசித்தவன் அதிலிருந்த சத்தியத்தை அவன் புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரைத்தான் பிரியப்படுத்துவேன், ஜனங்கள் அதனால என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, ஒருவேளை மெஜாரிட்டி குறைந்து போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ்வேன், அதன்படி நான் நடப்பேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நீடித்து வாழ்கிறதற்கு, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாமும் முயற்சி பண்ணலாமே. இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய கைகளினாலே எழுத. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மவும் முயற்சி பண்ணலாமே. ஒரு நாள் ஒரு அதிகாரம் அல்லது 2 அதிகாரம், நல்ல ஒரு நோட்டு, ஒரு பல நோட்டுகளாக, நிறைய நோட்டுகளாகும், ஒரு நோட் புக்கை வாங்கி நம்ம கூட நம்முடைய கையினால் எழுத ஆரம்பிக்கலாமே, எழுதலாமே. எழுதுகிறது தான் மனதில் நல்ல பதியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், அவன் ஒருவன் ராஜாவாக இருந்து அவன் நீடித்து வாழ வேண்டும் என்றால், அவனுடைய அரசாட்சி சமாதானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால், அவன் தனக்கு என்று அவன் ஒரு பிரதியை அவன் எழுத வேண்டும். அதை தன்னிடத்தில் வைத்து கொண்டு அதை அவன் அனுதினமும் அதை வாசிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அதை வாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் வாசித்தோம், அதோடு முடிஞ்சு போகக்கூடாது. நான் ஒரு முறை வாசிச்சிருக்கிறேன். நிறைய பேர் பெருமையாக சொல்லுவார்கள், நான் ஒரு முறை பைபிளை படித்து முடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, அருமையானவர்களே, ஒரு முறை அல்ல, பல முறை அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நம்ம வாசித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு வாட்டி 2 வாட்டி வாசித்தேன். அநேகர் பெருமையாய் பேசுவார்கள். பெருமை பேசுகிறதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாழ்நாளெல்லாம் வாசிக்கணுமா? ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படின்னா யாராவது நம்மக்கிட்ட வந்து நான் ஒரு வாட்டி
பைபிளை முழுசாக வாசிச்சிருக்கிற, 2 வாட்டி வாசிச்சிருக்கிற, 5 வாட்டி வாசிச்சிருக்கிற அப்படின்னு பெருமையாக யாராக நம்மிடத்தில் வந்து சொன்னால் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நம்ம சொல்லணும், இதில் பெருமைப்படுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, வாழ்நாளெல்லாம் வாசித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ வேதத்தை கிட்டத்தட்ட அந்த சிலை, அந்த சர்ப்பம் வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது BC 1500 அது ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போ எசேக்கியா எப்போ ராஜாவாகிறான் என்றால், அவன் BC 715 அவன் ராஜாவாகிறான். கிட்டத்தட்ட 785 ஆண்டுகள், 750க்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகிறது. ஸ்தோத்திரம். அந்த சில 750 ஆண்டுகளாக தூபம் காட்டி வந்த ஒரு சிலையை அகற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பாரம்பரியங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள், நிறைய பேர் கர்த்தரை ஆராதிப்பார்கள், கர்த்தருக்குள்ளே வந்திருப்பார்கள், ஆனால் சில காரியங்களை என்ன செய்திருக்க மாட்டார்கள், விட்டிருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்குள்ளே வந்திருப்போம். வேலை இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதுனால சிலர் தப்பாக எடுத்துருக்கக்கூடாது. நம்ம ரோமன் கத்தோலிக்கையிலேருந்து வருவார்கள், சிலர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வருவார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகும் அங்கே செய்த சில காரியத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல, விட முடியல, மறக்க முடியலை. பாருங்களேன், 750 ஆண்டுகளாக செய்து வந்த ஒரு காரியம். இன்னைக்கு பல கர்த்தருக்குள்ளே வந்தாலும் ஸ்தோத்திரம், சிலரெல்லாம் அவங்க குல தெய்வங்களுக்கு மேலே என்ன இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், விட வேண்டியவைகளை, கர்த்தருக்குள்ளே வந்து விட்டோம், சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்றால் விட வேண்டியவைகளை நம்ம என்ன செய்யணும், விட்டுதான் ஆக வேண்டும், விட்டுதான் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். ஐயோ, இது எங்கள் முற்பிதாக்கள், எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே செய்து வந்த காரியம், அதை எப்படி விடுகிறது, அதை எப்படி விடுகிறது என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழே தண்ணீருக்குள்ளே உண்டாயிருக்கிற யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஸ்தோத்திரம். ஏன் நம்ம இங்கே ஒரு இயேசு சிலையை வச்சு எல்லாரும் கும்பிடுங்கன்னு ஏன் நம்ம சொல்லலை? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு விக்கிரகத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சேவிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது. ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு கட்டளையில் முதல் கட்டளை என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கட்டளையே மேலே வானத்திலும் கீழே பூமியிலே, பூமியின் கீழே தண்ணீருக்குள்ளே உண்டாயிருக்கிற யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். கட்டளையில் 2வது கட்டளை. ஸ்தோத்திரம். விக்கிரகத்தை நம்ம பார்த்து, விக்கிரகத்தை பார்த்து அது இயேசு சிலையோ, இயேசுவின் தாயின் சிலையோ, தேவ தூதர்கள் இருக்கிற சிலையோ, சிலையை பார்த்து வணக்கம் தெரிவித்து சொல்லிவிட்டோம் என்றால் நம்ம அங்கே என்ன செய்கிறோம், சிலையை என்ன செய்கிறோம், வணங்குகிறோம். இயேசு இப்படித்தான் இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. இயேசுவின் தாய் மரியாள் அப்படித்தான் இருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. தேவ தூதர்கள் அப்படிப்பட்ட தோற்றத்திலே தான் இருந்தார்கள் என்று யாருக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு மனிதனுடைய கற்பனையினாலே தோன்றின ஒரு படம்தான். ஸ்தோத்திரம். அவருடைய இயேசுவை குறித்து என்ன, அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அதனால் அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் மனுஷனே ஒரு வடிவத்தை கொடுத்து, ஒரு தோற்றத்தை கொடுத்து, அப்படின்னா இயேசு இப்படி தான் இருந்திருப்பார். யூதர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களே யூதர்கள், அவர்களோடு அந்த ஸ்தோத்திர இயேசுவின் தோற்றத்தையும் ஒன்று ஒப்பிட்டு
அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், இப்படித்தான் இருந்திருப்பார் என்று மனுஷனா ஒரு கற்பனையினாலே வரைந்த ஒரு படம்தான் நீங்களும் நானும் நம்முடைய வீடுகளிலே மாட்டி வைத்திருக்கிற இயேசு படம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உண்மையிலே இயேசு அப்படித்தான் இருந்தாரா? நிச்சயமாக அப்படி இருந்திருக்கவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. அப்போ ஏதோ ஒரு நம்மை போன்ற ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய கையினாலே வரைந்த ஒரு படத்தை நம்முடைய வீடுகளிலே மாட்டி அதை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறது எவ்வளவு அறிவீனமான ஒரு செயல். நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கிறோம். அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார், வேறு எங்கேயும் இல்லை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு சென்ற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறதற்கு இடம் இருந்தாலே போதும். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உள்ளத்திலே இடம் கொடுக்காமல் சுவரிலே மாட்டி வைத்திருக்கிற படத்தை பார்த்தோ அல்லது எங்கேயோ நிறுத்தி வைத்திருக்கிற சிலைகளை பார்த்து வணங்குகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரே வேதனைப்படுவார், வருத்தப்படுவார். ஸ்தோத்திரம், என்னுடைய தோற்றமே அப்படி அல்ல, ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒன்றுக்கு முன்னாலே போய் நிற்கிறார்களே, வணங்குகிறார்களே என்று அவரே நம்மை பார்த்து வேதனைப்படுவார். நம்முடைய உள்ளத்திற்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் மகிமைப்படுத்தணும். அதற்கு மேலே அவர் நமக்கு வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை தான் நீங்களும் நானும் கனப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேத புஸ்தகம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தான் நீங்களும் நானும் கனப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஸ்தோத்திரம். எசேக்கியா ஒரு பிரதியை தனக்கென்று கட்டாயம் அவன் எழுதியிருப்பான். அதனாலே தான் முற்பிதாக்கள் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். சாமுவேல் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன், அவனைப் போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவர்களெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை இந்த எசேக்கியா செய்தான் என்றார். ஆமென். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் அறிந்திருக்கிறான். அந்த அளவுக்கு கர்த்தர் மேலே அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவனைப் போல கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்ததிலே அவனுக்கு முன்னாலே யாரும் எழும்பலையா, அவனுக்கு பின்னாலே இதுவரையில் யாரும் எழும்பலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதற்கு காரணம் அவன் கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை. அந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறான். அவனுக்கு முன்னாலன்னா ஆதாமின் காலத்திலிருந்து அவனுக்கு முன்னால் அவனுடைய தகப்பனார் ஆகாசனுடைய காலம் வரைக்கும் ஒருத்தரும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்ததிலே அவனைப் போல எழும்பலையா, இன்னைக்கு வர அவனைப் போல யாரும் எழும்பலையா. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை. ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. இந்த ஒரு காரியத்தை செய்கிறதற்கு அவன் தேவன் மேலே ஸ்தோத்திரம் முழு நம்பிக்கை வைத்தான். அடுத்ததாக நம்ம வாசிக்கும் பொழுது 2 நாளாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கு பெயர்சபா வரைக்கும் தோற்ற அவன் பறைசாற்றுவித்தான். எல்லாரும் பண்டிகைக்கு வாருங்கள். ஆரம்பத்திலே சொன்னதின்படியே கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பண்டிகை ஆசரிக்கவில்லை, பண்டிகை ஆசரிக்கப்படவில்லை. நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு காரியத்தை அதிக நாள் செய்யாமல் போனால் அந்த காரியம் என்னவென்றே தெரியாமல் என்ன செய்துவிடும், மறந்து போய்விடும். ஒரு காரியத்தை அது ரொம்ப நாள் செய்யாமல் போனால் அந்த காரியம் என்னவென்றே நாம் எல்லாரும் மறந்து போய்விடுவோம்.
300 வருஷங்களாக பண்டிகை ஆசரிக்கப்படவில்லை. பலி செலுத்துதல் என்பது நடைபெறவில்லை. இப்பொழுது 300 ஆண்டுகளாக மறக்கப்பட்டு கிடந்த ஒரு காரியத்தை திரும்பவும் செய்யும்படிக்கு அவன் ஜனங்களை எல்லாம் எருசலேமுக்கு அழைப்பிக்கிறான். எல்லாரும் நீங்கள் கூடி வாருங்கள், பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை உங்கள் மனதில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஒரு காரியத்தை வெகு நாட்கள் நம்ம செய்யாமற் போனால் அந்த காரியம் என்னவென்றே தெரியாமல் மறந்து போய்விடும். ஒரு வேளை இன்றைக்கு நம்ம ஜெபிக்காமற் போனால் நமக்கு கீழே வளருகிற பிள்ளைகளுக்கு ஜெபம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். நம்ம வேதத்தை வாசிக்காமற் போனால் நம்முடைய பிள்ளைகள், நமக்கு கீழே நம்மை பார்த்து வளருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வேதம் என்று சொன்னால் என்னவென்று தெரியாமலேயே போய்விடும். நம்ம தேவனுடைய ஆராதனை, தேவனை ஆராதிக்கிறதிலே நம்ம சரியில்லாமற் போனால், ஒழுங்கில்லாமற் போனால், நம்மை பார்த்து வளருகிற பிள்ளைகள் அவர்களுக்கு ஆராதனை என்று சொன்னால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். ஹல்லேலூயா, ஆமென். புரிகிறதா? நம்ம ஜெபிக்கவில்லை என்றால் நம்மை பார்த்து வளருகிற பிள்ளைகளுக்கு ஜெபம் என்றால் என்னவென்று தெரியாமல் போய்விடும். நம்ம வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் நம்மை பார்த்து வளருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வேதம் என்றால் என்னவென்று தெரியாமல் போய்விடும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்திலே சரியாய் கர்த்தரை ஆராதிக்காவிட்டால், கர்த்தருடைய ஆலயத்திலே நம்ம உண்மையில்லாதவர்களாக இருந்தால், ஆராதனையிலே சரியாக கர்த்தரை ஆராதிக்காதவர்களாக இருந்தால், நம்மை பார்த்து வளருகிற பிள்ளைகளுக்கு ஆராதனை என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஒழுங்கில்லாமல் இருந்தால், நம்மை பார்த்து வளருகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் வளருகிற நாட்களிலே ஆலயம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். அதனாலே நீங்களும் நானும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நம்மை பார்த்து வளருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை நாம் வைத்து போக நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கணும், முயற்சி பண்ணணும். என்னை பார்த்து வளருகிற பிள்ளைகளுக்கு நான் நல்லதை பின்வைத்து போகணும். அவர்கள் என்னை பார்த்து என்னை விட கர்த்தரை அதிகமாய் பின்பற்றணும். என் பிள்ளைகள் என்னை விட அதிகமாய் ஜெபிக்கணும். என் பிள்ளைகள் என்னை விட அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும். நான் வேதத்திலிருந்து தெரிந்து கொண்டதை விட என் பிள்ளைகள் அதிகமாய் வேதத்தை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ளணும். நான் ஆலயத்தில் காட்டின உற்சாகத்தை விட என் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல அதிக உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்கணும். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழுங்காய் இருந்ததை விட என் பிள்ளைகள் ஆலயத்தின் பேரிலே அவ்வளவு ஒழுங்குள்ளவர்களாய் அவர்கள் மாறணும். அதை நாம் பிள்ளைகளுக்கு வைத்து போகணும். ஹல்லேலூயா. வெகு நாட்களாய் பண்டிகை ஆசரிக்கப்படவில்லை. பாருங்களேன், ஜனங்கள் எல்லாரும் பலி என்றால் என்னவென்றே மறந்து போனார்கள். தேசத்திலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியன் ஒருவனும் இல்லை. பலி செலுத்துவதற்குரிய ஆசாரியனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியன் இல்லை. தேசத்திலே ஆராதனை இல்லை. எல்லாம் மறந்து போய்விட்டது. அந்த காலத்திலே தான் எசேக்கியாவும் வளர்ந்தான் என்பதை நாம் கவனிக்கணும். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட காலத்திலே தான் எசேக்கியாவும் வளர்ந்தான் என்பதை நாம் நல்லாய் கவனிக்கணும். வாலிப வயதிலே 25வது வயதிலே அவன் ராஜாவாகிறான். பாருங்களேன், வார்த்தையின் மேல, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை. தகப்பன் எப்படியோ, ஆனால் பிள்ளை வசனத்தை கற்றுக்கொண்டு வளர்ந்தான். ஹல்லேலூயா. தேசம் எப்படியோ, தன்னை போன்ற வாலிபர்கள் எப்படியோ, ஆனால் அவன் கர்த்தருடைய வேதத்தை நேசித்தான், நியாயப்பிரமாணத்தை வாசித்தான். ஸ்தோத்திரம். அதன்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவன் வளர்ந்தான். தான் அரசனான உடனேயே அவன் செய்த காரியம், ஆமென், 29
3வது வசனம் 2 நாளாகமம் 21:3 அவன் ராஜாவான முதலாம் வருஷம் முதலாம் மாதத்திலே அவனுடைய முதல் வேலை கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவன் ராஜாவான முதலாம் வருஷம் முதலாவது மாதம் அவனுடைய முதலாவது வேலை என்னவென்றால் கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் எலெக்ஷன் நடக்கிறது என்றால் எலெக்ஷன் நடக்கிற நேரங்களிலேயே பிரச்சாரம் பண்ணுவார்கள். நான் முதலமைச்சரானால் என்னுடைய முதல் கையெழுத்து இதுவாகத்தான் இருக்கும், என்னுடைய முதல் கையெழுத்து இதுவாகத்தான் இருக்கும். அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனேயே சொன்னபடியே அந்த முதல் கையெழுத்தை போட்டுத்தான் தன்னுடைய வேலையை என்ன செய்கிறார்கள், ஆரம்பிக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் வாக்குறுதிகள் நிறைய கொடுப்பார்கள். நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆக்கினால் இதுதான் என்னுடைய முதல் கையெழுத்து என்று சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் முதலமைச்சர்கள் ஆன உடனேயே அவர்கள் தங்களுடைய அலுவலகம் வந்து அந்த முதல் கையெழுத்தை போட்டுத்தான் என்ன செய்வார்கள், தங்களுடைய வேலையை ஆரம்பிப்பார்கள். இப்போ எசேக்கியா ராஜாவான முதலாம் வருஷத்திலே முதலாவது மாதத்திலே அவனுடைய முதலாவது வேலை எதுவென்றால் கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். ஹல்லேலூயா. பூட்டப்பட்டு கிடந்த கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். அப்போ எந்த அளவுக்கு அவன் கர்த்தரை நேசித்திருக்கிறான் என்பதை நம்ம இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? எந்த அளவுக்கு கர்த்தரை நேசித்திருக்கிறான், எந்த அளவுக்கு. ஸ்தோத்திரம். அவனை போல எத்தனையோ வாலிபருடைய பேச்சை கேட்டு அதன்படி கூட அவன் செஞ்சிருக்கலாமே. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வாலிபருடைய பேச்சை கேட்டு வாலிபர்கள் கொடுக்கிற யோசனைகளின் படியெல்லாம் வாழ்கிறார்களே, நடக்கிறார்களே. இசைக்கு அப்படி செய்திருக்கலாமே. சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம் வாலிபருடைய ஆலோசனையை கேட்டு செயல்பட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் எசேக்கியாவோ யாருடைய ஆலோசனை அவன் கேட்கல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். கர்த்தரை நேசித்தான். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? யாரையும் நம்ம பிரியப்படுத்த நினைத்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை யாரையாக நம்ம பிரியப்படுத்த நினைத்தால் ஸ்தோத்திரம், ஒருவேளை இவர்கள் இப்படி நடந்து கொண்டால் இவர்கள் கோபித்து கொள்வார்களே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னுடைய பாசையிலே திரும்ப சொல்கிறேன், ஒருவேளை உங்களை கடிந்து கொண்டால், இவர்களை கடிந்து கொண்டால், கண்டித்தால் கோபப்படுவார்களே, வருத்தப்படுவார்களே. அதனாலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்யாமல் விட்டால் நான் யாரை அந்த இடத்திலே பிரியப்படுத்துகிறேன்? உங்களை பிரியப்படுத்துகிறேன். இப்போ உங்களை பிரியப்படுத்தி நான் ஊழியம் செய்தால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எங்கள் பாஸ்டரை போல் நல்ல பாஸ்டர் யாருமே இல்லை, பார்க்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் புகழலாம். உங்களை நான் பிரியப்படுத்தி நீங்கள் செய்கிறதற்கு எல்லாத்துக்கும் ஒத்து போய் அதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லி போட்டுகிட்டே இருந்தால் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாயினால புகழ்வீங்க, எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டர், நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பார் என்று சொல்லி நீங்கள் புகழலாம், 4 பேர்கிட்ட புகழலாம். ஆனால் கர்த்தர் அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விரும்பவும் மாட்டார். கர்த்தர் அதிலே பிரியப்படவும் மாட்டார். ஸ்தோத்திரம். மனுஷனால் புகழப்படுகிறவன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே ஆமென் உத்தமன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய புகழ்ச்சி ஒரு நாளும் எந்த மனுஷனிடத்திலிருந்து வரணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. அதனால யாரையும் பிரியப்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ஆனாலும் சரி, வீட்டில் ஆனாலும் சரி, நம்ம படிக்கிற இடங்களில் ஆனாலும் சரி, வேலை பார்க்கிற இடங்களில் ஆனாலும் சரி, ஸ்தோத்திரம்,
நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமா, தேவனை அது பிரியப்படுத்துகிறதா என்று கவனித்து பார்க்கணும். நம்முடைய சுயநலத்திற்காக மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மேலே நம் பேரிலே அவர் பிரியமாய் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய ஆதாயத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கவே கூடாது. நமக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய உயர்வும், என்னுடைய ஆசீர்வாதமும், என்னுடைய மேன்மையும், என்னுடைய புகழ்ச்சியும் நான் நம்பி இருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. அப்படி வந்தால் அதுவே எனக்கு போதும். அது எப்போ வந்தாலும் சரி கர்த்தரிடத்தில் வந்தால் போதும். தாமதமானாலும் பரவாயில்லை, வருஷங்கள் கடந்து சென்றாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம். எனக்குரிய மேன்மை, எனக்குரிய புகழ்ச்சி, எனக்குரிய ஆசீர்வாதம் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி கர்த்தரிடத்திலிருந்து வரணும். ஹல்லேலூயா. யாரையோ ஒருவரை பிரியப்படுத்தி வருகிறதாக இருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது குறுக்கு வழியிலே நம்மிடத்தில் வருகிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிறது நிலைத்து நிற்கும். நம்மவா தேடிக்கொள்கிறது அது நமக்கு அதில் பல சுருக்குகளும் கண்ணிகளும் இருக்கும், அதற்கு பின்னாலே வேதனை இருக்கும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிறது நிலைத்து நிற்கும், அதற்கு பின்னாலே ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்ம குறுக்கு வழியில தேடி கண்டுபிடிக்கிற புகழ்ச்சிகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாலே வேதனைகள் இருக்கும், பல கண்ணிகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் ஆமென், அங்கே வேதனை இல்லை. ஸ்தோத்திரம். அதற்கு பின்னால் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், அதைத்தான் நீங்களும் நானும் வாஞ்சிக்கணும். எசேக்கியா ஸ்தோத்திரம் அடுத்ததாக ஆமென் இந்த காரியங்களை செய்தான். இப்போ இந்த எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் தனக்காக ஒரு பிரதியை எழுதி ஸ்தோத்திரம் வாசித்து அந்த வார்த்தைகளின்படி நடக்க தன்னுடைய வாழ்க்கை அவன் அர்ப்பணித்ததினாலே ஸ்தோத்திரம் அடுத்ததாக வெகு காலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து வந்தார்கள். துணிந்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை தேசத்தை விட்டு அகற்றி விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெகு காலமாய் செய்யாதிருந்த ஒரு காரியம், விட்டுவிட்ட ஆராதனையை திரும்பவும் அவன் ஸ்தோத்திரம் கொண்டு வந்தான். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் என்ன நடந்தது? அவன் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியாவுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் உண்டாயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த எசேக்கியாவுக்கு வியாதி வந்தது, மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீர் உடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார். உடனே எசேக்கியா என்ன செய்தார்? சுவர்புறமாய் திரும்பி, வேறு யாரையும் பார்க்கல, வேறு யாருக்கு நேராகவும் தன்னுடைய கண்களை ஏறெடுக்கவில்லை, சுவர்புறமாக திரும்பி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமுமாய் நடந்து கொண்டு உம்முடைய பார்வைக்கு நலமானதை மாத்திரம் செய்தேன் என்பதை நினைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமுமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை மாத்திரம் செய்தேன் என்பதை நினைத்தருள்வீராக. நம்மை பார்த்து தீர்க்கதரிசி இப்படி ஒரு காரியத்தை வந்து சொல்லியிருந்தால் நம்முடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படும். யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ அவர்களையெல்லாம் பார்த்து ஐயோ நான் இனி பிழைக்க மாட்டேன், மரித்து போவேன், யார் யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ, எப்படியாகிலும் உயிர் பிழைக்க வேண்டுமே, என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் எசேக்கியா யாருடைய முகத்தை அவர் பார்க்கல, சுவர்புறமாய் வேறு யாருடைய முகத்தை பார்க்கிறதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. சுவர்புறமாய் திரும்பி கர்த்தருடைய முகத்தை பார்த்து, கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமுமாய் நடந்து கொண்டு உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை மாத்திரம்
நினைத்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு சின்ன ஜெபம் தேவனையே தன் பக்கமாய் திருப்பினது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையையே தன் பக்கமாய் திருப்பினது. கர்த்தர் தான் சொன்னார், இனி நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று. அந்த கர்த்தரையே அந்த ஜெபம் அவன் பக்கமாய் திருப்பி விட்டது. கர்த்தருடைய வார்த்தை, இனி நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையையே எசேக்கியாவினுடைய ஜெபம் திருப்பி போட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் வார்த்தையை முன்னிறுத்தி ஜெபிக்கிறவர்களாக அல்ல, வாழ்க்கையை முன்னிறுத்தி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? புரியுதா? நீங்களும் நானும் வார்த்தையை முன்னிறுத்தி ஜெபிக்கிறவர்களாக அல்ல, வாழ்க்கையை முன்னிறுத்தி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். வார்த்தையை முன்னிறுத்தி சிலரை ஜெபிக்க சொன்னால் நல்ல வார்த்தைகளை சொல்லி, வசனங்களை சொல்லி நல்லா ஜெபிப்பார்கள், உருக்கமாக ஜெபிப்பார்கள், மனதுருக்கமாக ஜெபிப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கிறத கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கலாம். அவர்கள் ஜெபிக்கிறத கேட்கிறதற்கே நமக்கு வாஞ்சையாக இருக்கும், வாஞ்சையாக இருக்கும். அப்படி வார்த்தைகளை சொல்லி நம்முடைய மனதை குளிர பண்ணுகிற அளவுக்கு பலருடைய ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஜெபங்களிலே வருகிற பதில் என்பது குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். புரிகிறதா? மனதை குளிர பண்ணுகிற வார்த்தைகள். ஐயோ, இவர்கள் ஜெபம் பண்ணால் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க மாட்டார்களா என்று நமக்கு நினைக்க தோணுகிறது. ஆமென். அப்படி வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த ஜெபங்களுக்கு வருகிற பதில் என்பது குறைவாக இருக்கிறது. இந்த எசேக்கியாவினிடத்திலிருந்து, எசேக்கியாவின் ஜெபத்திலிருந்து நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம் என்றால், வார்த்தையை முன்னிறுத்தி ஜெபிக்கிறது அல்ல ஜெபம், வாழ்க்கையை முன்னிறுத்தி ஜெபிக்கிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. இப்ப எசேக்கியா அங்கே வார்த்தையை முன்னிறுத்தவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை அவன் முன்னிறுத்துகிறான். தான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி நடந்து கொண்டேன் என்பதைத்தான் அவன் முன்னிறுத்துகிறான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானவர்களே, இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிற காரியம், வார்த்தைகளை முன்னிறுத்தி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, வாழ்க்கையை முன்னிறுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கிறோம், உண்மைத்தான், ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறது, தவறாமல் கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் இந்த எசேக்கியாவை போல தைரியமாய் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி ஜெபிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவு, எத்தனை பேர் நம்ம தைரியமாக இருக்கிறோம்? எத்தனை பேர்? எசேக்கியா வாழ்க்கையை தான் முன்னிறுத்தி ஜெபித்தான். ஆண்டவர் யார் என்பது அவனுக்கு தெரியும், ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பது எசேக்கியாவுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது எசேக்கியாவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அந்த இடத்திலே வாழ்க்கையை முன்னிறுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை, நமக்குள்ளே தைரியம் இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? ஆண்டவரே, நான் இப்படி உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமுமாய் நடந்து கொண்டேன் என்று சொல்லுகிற தைரியம் நமக்கு இருக்கிறதா? திரும்பி பார்ப்போமே, நம்மிலே குறைவுகள் இருக்கிறது. நமக்குள்ளே நம்ம எத்தனையோ இடத்திலே தவறி போயிருக்கிறோம். ஆண்டவர் உண்மையுள்ளவர், ஆனால் எத்தனையோ இடங்களிலே நாம் உண்மையற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். அதனாலே வாழ்க்கையை முன்னிறுத்தி ஜெபிக்க இன்றைக்கும் நம்மிலே தைரியம் இல்லாதவர்களாகவே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். வாழ்க்கையை முன்னிறுத்தினான் ஏசாயா. அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு பாதி முற்றம் கூட போகல. ஆண்டவர் மறுபடியும் ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் திரும்பி போ, என் தாசனாகிய எசேக்கியாவை பார்த்து சொல்லு, ஸ்தோத்திரம், உன்னுடைய ஆயுஷ் வருஷங்களிலே 15 வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுக்கிறேன், வியாதியை நான் குணமாக்குகிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், நீ
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரும் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். அவர் என்ன சொல்லுகிறார்? குணமாக்குவேன், நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. எசேக்கியாவுடைய வாஞ்சி, அவனுடைய முதல் வேலையை ஆலயத்தை திறந்தது தான் அவனுடைய வேலை. பண்டிகையை எப்படியாக ஆலயத்திலே பண்டிகையை கொண்டு வரணும், ஜனங்களை ஆராதிக்க வைத்தான். ஊழிய முறைமைகள், ஸ்தோத்திர ஆராதனை முறைமைகளை அவன் மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே அவன் ஏற்படுத்தினான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆலயத்திற்கு போவாய், நீ மறுபடியும் ஆலயத்திற்கு போவாய். பாருங்களேன், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பதில். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை முன்னிறுத்துகிற ஜெபிக்கிற நிலைக்கு நாம் வருவோமேயானால் அந்த ஜெபத்திற்கு கிடைக்கிற பதில் என்பது சாதாரணப்பட்ட பதில் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை முன்னிறுத்தி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கிடைக்கிற பதில் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பதில். மரணத்திற்கு ஏதுவான வியாதி, மரணத்திலிருந்து அவன் பிழைத்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு சந்ததியை கொடுத்தார். வீட்டு காரியம் எப்படி ஒழுங்குபடுத்துவேன்? பிள்ளை இல்லையே, எப்படி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவேன்? அடுத்த 15 வருஷத்திற்குள்ள ஆண்டவர் அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், பிள்ளையை கொடுத்தார். இப்போ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னார். தைரியமாய் போய் அவன் என்ன செய்வான்? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவான். தன்னுடைய பிள்ளையை தனக்கு பின்ன தன்னுடைய ஸ்தானத்திலே அவன் ராஜாவாக ஏற்படுத்துவான். அதற்குரிய எல்லா காரியங்களையும் அவன் செய்வான். இப்போ அதற்கு கூட வழி இல்லையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? வாழ்க்கையை முன்னிறுத்தினான். ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. வியாதி நீங்கி பிழைத்தார். கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். இனிவிய மரணம் வந்தால் சந்தோஷத்தோடு அவன் மரணத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமென். அடுத்த தலைமுறையை, தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்கி என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாவற்றையும் அவன் செய்துவிட்டு அவன் சொல்லுவான், இனி மரணம் எப்போ வந்தாலும் எதிர்கொள்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியா அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுக்கு ஐஸ்வர்யம், கனம், மகிமை கிடைத்தது. அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதற்கு ஒரே நம்ம தியானித்த அந்த காரியங்கள் தான் காரணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நம்முடைய கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிப்போம். தினந்தோறும் அதை வாசிப்போம். ஆமென். வாழ்நாளெல்லாம் அதை வாசிக்கணும். ஆர்வத்தோடு வாசிப்போம். எசேக்கியா வாசித்தார். மேலே நம்மளும் முயற்சி பண்ணலாம். வேத புஸ்தகம் என்னுடைய கையினால் எழுதப்படணும். என் கர்த்தர் பேசின வார்த்தைகள், என் கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை நான் என்னுடைய கையினால் நான் எழுதணும். நம்மவும் அதை ஸ்தோத்திரம் ஆர்வப்படலாம், விருப்பப்படலாம், வாஞ்சிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் எழுதின வார்த்தைகளை கையினால் எழுதணும். இன்னைக்கு அதற்குன்னு சில அமைப்புகளெல்லாம் இருக்குது வேதத்தை கையினால் எழுதுகிறதற்கு. ஆமென். ஒருவேளை நீங்கள் ஆர்வப்பட்டால் வேதத்தை அதற்குரிய அமைப்புகள் இருக்குது. ஒரு வருஷத்திற்குள்ளே எப்படி வேத புத்தகத்தை முழு வேத புஸ்தகத்தை எழுதுகிறது, 3 வருஷத்திற்குள்ளே எப்படி வேத புஸ்தகத்தை நம்முடைய கையினால் எழுதுகிறது. ஆமென். அப்படி ஒரு வருஷத்திற்குள்ளே எழுதி முடிக்கணும்னா ஒரு நாள் நம்ம எத்தனை அதிகாரம் எழுதணும், அதற்குரிய அட்டவணைகள் எல்லாம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வாஞ்சித்தால் ஸ்தோத்திரம் நம்முடைய கையினால். அது ஒரு ஆர்வம் தானே, அது ஒரு ஆர்வம். கர்த்தருடைய வார்த்தை, அவர் எழுதி கொடுத்த வார்த்தையை என் கையினால் நான் எழுதுகிறது. ஸ்தோத்திரம். நெடுங்காலமாய் தவறு என்று நினைத்தும் ஆசரித்து வந்த காரியங்களை ஜனங்களை பிரியப்படுத்த மனதில்லாதவனாக, கர்த்தரை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அந்த இச்சை என்கிற நிகுஸ்தான் அந்த சிலையை, அந்த வெண்கல சர்ப்பத்தை தேசத்தை விட்டு அவன் அகற்றி போட்டான். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆமென், அவன் ஜனங்கள் நெடுங்காலமாய் மறந்து போன ஒரு காரியத்தை திரும்பவும், கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தை திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே அவன் கொண்டு வந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆமென். அவன் செய்த காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆமென். அவனுக்கு ஐஸ்வர்யம், கனம் மிகுதியாயிருந்தது. அவனுடைய ஜெபம் தேவனையே தன் பக்கம் திருப்பினது. அவனுடைய ஜெபம் தேவனுடைய
வார்த்தையையே தன் பக்கம் திருப்பினது.